எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முத்து பிக்சலிசமோட இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆக்சுவலி ஒரு 2 months முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். இந்த மாதிரி ஆப்பிள் வாட்ச் ஃப்ரீயாக வந்து ஹெச்டிஎஃப்சியோட ஒரு கொலாபரேஷன் நடக்குது, இது கிளிக் பைட் இல்லை அப்படின்ட்டு. இது வந்து அதுக்கு ஒரு அப்பாலஜி வீடியோ மாதிரின்னு கூட வச்சுக்கலாம். ஆக்சுவலி இது ஒரு ஓப்பன் டாக் எபிசோட் தான். பட் இது ஒரு ரெக்ரெட் பண்ணுற வீடியோ மாதிரின்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா அது ஒரு ஸ்கேம் மாதிரி போயிட்டுருக்கு. இதை பற்றி வீடியோவில் வந்து பேசலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹெச்டிஎஃப்சி வந்து, அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ஒரு கொலாபரேஷனில் வந்து இந்தியா கெட்ஸ் மூவிங்னு ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. அதுக்குள்ளேயே நம்ம ஃப்ரீயாக ஒரு ஆப்பிள் வாட்ச் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கூட அந்த வீடியோ லிங்க் பண்ணுறேன். இப்போ வந்து என்ன சம்பவம் நடக்குதுன்னா, அந்த ப்ரோக்ராமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தால் நமக்கு வந்து பாதி பேர், ஒரு 70% ஆஃப் பீப்புளுக்கு வந்து காசு வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. இது என்னன்னா, ஒரு ஆப்பிள் வாட்ச் வந்து இதனாலே வந்து எவ்வளவோ பேர் வந்து மைண்ட் மாதிரி வாங்கலாம். நான் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ்குள்ளே போகலை இந்த எபிசோடில். அதுக்கு வேணும்னா லைக் நிறைய சேனல்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னோட ஒரு என்ன சொல்கிறது, இந்த நியூஸ் கேட்டோடனே என்னடா இப்படி அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓவராலாக ஒரு ஸ்டோரி மாதிரி நான் பில்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி இவங்க கொண்டு வந்திருக்காங்க, எல்லோரும் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் அப்பப்போ மாற்றிருக்காங்க போல். தென் வந்து நிறைய பேர் காசு வரல. இவங்க வந்து நேராக ஹெச்டிஎஃப்சிக்கு போய் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆன்லைனில் இதை பற்றி ரெடிட்லலாம் நிறைய பேசியிருக்காங்க. தென் இதெல்லாம் நிறைய ஹெச்டிஎஃப்சி பார்த்து சில பேருக்கு பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேருக்கு வந்து இன்னும் வரல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது இந்த மாதிரி போயிட்டுருக்க ஒரு நிலமையில என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி இப்படி ஒரு இது போயிட்டுருக்குது. நான் இதில் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வரேன். ஆக்சுவலி ஒரு 1 month இன்னைக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது ஐ திங்க் மார்ச் ஸ்டார்டிங் இருக்கும். ஃபெப் ஸ்டார்டிங்கில் நான் வந்து என்னோட ஃபேமிலி கூட நான் வந்து ஜஸ்ட் ஒரு மாலுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து போயிட்டு இருக்கும்போது நான் சும்மா எப்போவுமே விண்டோ ஷாப்பிங் பண்ணுவேன். ஏன்னா வந்து பொதுவாக ஒரு டெக் கீக்கு நம்ம வந்து ஃபோனை போய் பார்க்கறது நோண்டுறது இந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ வந்து எப்போவுமே வந்து நான் அங்கே இருக்க ஐபிளானட் ஷோரூம் போவேன், தென் சாம்சங் ஷோரூம் போவேன். இந்த மாதிரி போயிட்டு ஃபோன்லாம் சும்மா ஒரு டச் அண்ட் ஃபீல் பண்ணிட்டு ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணிட்டு தான் வருவேன். அப்போல்லாம் வந்து நான் ஆப்பிள் வாட்ச்லாம் பார்த்துட்டு இருப்பேன். சரி ஆப்பிள் வாட்ச்ன்ட்டு நான் வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் ஸ்டோர் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் வந்து ஃபுல்லாக நமக்கு வந்து ப்ளே ஸ்டேஷன் கேம்ஸ் சிடிஸ் இருக்கும், தென் ப்ளே ஸ்டேஷன் கான்சோல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் ஃபோன்ஸு இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். அதில் செகண்ட் ஹேண்ட் வாட்சஸ் பார்க்கும்போது ஒரு ஆப்பிள் வாட்ச் சீரீஸ் 7 பார்த்தேன். அதோட ரேட் வந்து 18,000 கோட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த ரேட் பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஐ கேட்சியாக இருந்தது. ஏன்னா நம்ம 18,000 ரூபாய்க்கு ஒரு ஆப்பிள் வாட்ச் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். 18,000க்கு வாட்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப இதாக இருந்தேன். தென் இதை பற்றி அப்படியே பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என் கசின்கிட்ட நான் சொல்லிகிட்டு இருந்தேன், இந்த ஹெச்டிஎஃப்சி ப்ரோக்ராமில் போட்டாவது ஒரு வாட்ச் வாங்கியிருக்கலாமோ அப்படி இப்படின்னு சும்மா பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கு நெக்ஸ்ட் டேவான்னு தெரில, இந்த நியூஸ் வந்தது. அதுலேருந்து ஒரு 2 to 3 days கழிச்சு நியூஸ் வந்தது. என் கசின் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தான். அதை பார்த்துட்டு நீ மட்டும் வாட்ச் வாங்கியிருந்தா இந்நேரம் என்ன நிலமையில இருந்திருப்பேன்னு யோசிச்சு பாருன்னா, நானும் வந்து கரெக்டு தான், வாட்ச் வாங்காமல் இருந்தது அப்படி இந்த ப்ரோக்ராம்லேயே அட்லீஸ்ட் வாட்ச் வாங்காமல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இது என்னென்னா, ஹெச்டிஎஃப்சி வந்து இவ்வளோ அன்ஸ்டேபிளாக அன்சர்டனாக இருக்காங்களே அவங்க கோட் பண்ணதுலே. ஏன்னா வந்து அவங்க வந்து ஆப்பிள் கூட அதுக்கப்புறம் அந்த ஜாப்பர்னு ஒரு ப்ரோக்ராம் கூட இது பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ என்னென்னா ஆப்பிள் இதில் சம்மந்தப்படலை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நடுவில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாற்றுறாங்க. ஜென்யூனாக நடந்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி
80% ஆஃப் டேஸ் வந்து நீங்கள் வந்து 15,000க்கு மேலேயே நடந்திருக்கீங்க. அது வந்து சாத்தியம் இல்லை, இது வந்து ஃபேக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட் கேன்சல் பண்ணுறாங்க. ஃபேக்காக பண்ணவனுக்கு பேமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க என்ன இதில் பண்ணுறாங்கன்னு தெரியல. இதில் நீங்கள் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணால், இப்போ நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன்ல, ஆக்டிவாக நடந்தவனுக்கு தரல, இவங்களுக்கு தராங்கன்ட்டு. அவங்களுக்கு ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா, அது நீங்கள் ஃபேக்காக பண்ணியிருப்பீங்களோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. பட் ஃபேக்காக பண்ணவங்களுக்கு அப்போ ஏன் எப்படி வந்தது? லைக் இவங்க வந்து அந்த ஸ்டெப்ஸ் டேட்டாவும் இது அது ரிலேட்டடான டேட்டா மட்டும் தானே. அப்போ வந்து இதை எப்படி அவங்க ஃபேக்குன்னு கன்சிடர் பண்ணலாம்? இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்குது. இவங்க இப்படி பண்ணது வந்து ஒரு ஒரு தப்பான டெசிஷன் தான் கண்டிப்பாக சொல்லணும். மேபி சில பேருக்குலாம் வந்து நீங்கள் ஒழுங்காக கேஒய்சி பண்ணலை, ஒழுங்காக டீட்டெயில்ஸ் ரெஜிஸ்டர் ஆகலை, அதனால உங்களுக்கு பேமெண்ட் வரல அப்படி இப்படிங்கிறாங்க. இதெல்லாம் அவங்களே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் கொடுக்கணும். ஒரு ஸ்டோரில் வந்து கரெக்டாக அவங்க வந்து இதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்டாஃப் வச்சு பண்ணணும். இந்த மாதிரி எதுவும் பெருசாக நடந்த மாதிரி தெரியல. பட் இதுக்கு வந்து ரொம்ப பெரிய இது போயிட்டு தான் இருக்கு இன்னும். ஸோ ஹெச்டிஎஃப்சி இந்த மூவ் பண்ணது ஒரு தம்ஸ் டவுன் தான் சொல்கிறேன். அவங்க வந்து ஜென்யூனாக அவங்க ஃபேக் ஸ்டெப்ஸுனாலும் அந்த ஃபேக் ஸ்டெப்ஸுங்கிறது வந்து வாட்சோட டேட்டாலேருந்து தான் வருது. அவங்க எந்த டேட்டா எடுக்கணுமோ அதை வச்சு ஃபேக் ஸ்டெப்ஸோ இந்த ஸ்டெப்ஸோ எதுனாலும் சரி அந்த க்ரைட்டீரியா மீட் பண்ணுங்கிறது தான் அவங்களோட கான்செப்ட். ஸோ அது வரைக்கும் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து கொடுக்கணுங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு கரெக்டான ஒரு டெசிஷனாக இருக்கும். அவங்க அப்படி பண்ணாமல் இருந்தது ஒரு தம்ஸ் டவுன் தான். அண்ட் பொதுவாகவே நம்ம ஆல்ரெடி ஹெச்டிஎஃப்சி பற்றி ஒரு ஓப்பன் டாக் பண்ணியிருந்தோம். லைக் அதில் வந்து ரொம்ப கால் பண்ணி ஸ்பேம் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அடிக்கடி கால் வருது எனக்கு, இப்போ வரைக்கும் எனக்கு கால் வந்துட்டு தான் இருக்குது. லைக் வந்து லோன், உங்களுக்கு பர்சனல் லோன் வேணுமா, உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேணுமா, ஏதாவது வேறு ஏதாவது சர்வீசஸ் வேணுமா. நான் வந்து ஒவ்வொரு டைமும் பொலைட்டாக இல்லை வேண்டாம் 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 தான் சொல்கிறேன். என்னால் ஒரு ஒரு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்ல முடியாது, எதுக்குடா இது பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி வைக்கணும்னாலும் வைக்கலாம். பட் இது வந்து கால் பண்ணுறவங்களோட தப்பு இல்லை. ஏன்னா அவங்களும் நம்மள மாதிரி ஒரு ஆள் தானே. லைக் அவங்களும் ஜஸ்ட் ஒரு எம்ப்ளாயி தான் அவங்க. இப்போ நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு அந்த இது புரியுது. லைக் அவங்க அதாவது அவங்களா எடுக்கிற டெசிஷன் இல்லை, அது அவங்களோட ஹையர் அத்தாரிட்டிஸ், அந்த மேனேஜ்மெண்ட் அவங்க எடுக்கிற டெசிஷன் தான் அது. ஸோ ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட், ஹெச்டிஎஃப்சிலேருந்து யாராவது பார்க்குறீங்கன்னா அந்த நம்ம முன்னாடியே பேசினது தான், அந்த ஸ்பேம், அதாவது கூப்பிட்டு கிரெடிட் கார்டு வேணுமா அதெல்லாம் வேணுமாங்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணால் பெட்டராக இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த பேக் டு கான்டென்ட் நம்ம வர்றோம்னா, அந்த ஆப்பிள் வாட்சில் அவங்க பண்ண விஷயங்கள் வந்து மேபி கொஞ்சம் பார்த்து இது பண்ணியிருக்கலாம். ஏன்னா இவங்க ஒரு பெரிய ஆர்கனைசேஷன், ஹெச்டிஎஃப்சிங்கிறது ஒரு பெரிய பேங்கிங் நெட்ஒர்க்கு. அவங்க இப்படி பண்ணணுங்கிற அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். கரெக்டான பேமெண்ட்ஸ் வந்து யாரெல்லாம் இது பண்ணாங்களோ அவங்களுக்கு பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. ஸோ இதனாலே வந்து சில பேருக்கு ஹெச்டிஎஃப்சி பக்கமே போகுமாங்கிற மாதிரி தான் தோணுது. பட் ஓகே, நான் சொல்ல வர்றேன். அண்ட் சில விஷயங்கள்லாம் வந்து அவங்க வந்து யூஸரை வந்து அடிக்கடி நோட்டிஃபை பண்ணணுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இப்போது நீங்கள் ஒரு பேமெண்ட் பண்ணுறீங்கனாலும் சரி, உங்களுக்கு ஒரு பேமெண்ட் வருதுனாலும் சரி, அது வந்து மெசேஜ் மூலயமா மட்டும் இல்லாமல் மெயில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இது வந்து இது எனக்கு வந்து பர்சனலாக வந்து எதுக்கு மெயிலையும் கொடுக்கணுங்கிற மாதிரி இருக்குது. பட் ஓகே, அது கூட பரவாயில்ல. பட் இந்த இதுதான் லைக் இந்த ஆப்பிள் வாட்சில் இவங்க பண்ண தகராறும் அண்ட் மெயில் பற்றி சொல்லும்போது மெயில்லையுமே ஸ்பேம் பண்ணுறாங்கங்க. யூ ஹவ் பின் அப்ரூவ்டு ஃபார் அ பர்சனல் லோன், யூ ஹவ் பின் அப்ரூவ் ஃபார் கிரெடிட் கார்டு, ஆஃபர் இன்னைக்கு கூட முடியுது அப்படி இப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் அவங்க கம்மி பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு தோணுது. இப்போ ஒரு யூசர் வந்து இல்லை எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை, நானே காண்டாக்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா மேபி அந்த லிஸ்ட்லேருந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு அடுத்த காலருக்கு கால் பண்ணுறது பெட்டர்னு தோணுது. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோக்கு ஒரு சின்ன வீடியோ பண்ணணும்னு நினச்சேன் இந்த ஆப்பிள் வாட்சோட சம்பவத்தை பற்றி. பட் நிறைய பேர் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு சீரியஸான பிரச்சனையாக தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், பிடிக்கலன்னா டிஸ்லைக். மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு பிக்சலிசம்.